உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ போய் முதல்ல புடவைய மாத்து. ஊர்க்காரங்களும் உங்க சொந்தக்காரங்களும் வரப்போறாங்க. போ. முன்ன பின்ன தெரியாத ஊர்க்காரங்கெல்லாம் வரப்போறாங்க. எனக்கு சொந்தமா இருந்து எதுவுமே கண்டுக்காம கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்காங்க. என்னத்த சொல்ல. ஏய், யாருடி? யாரு உனக்கு சொந்தமாக போறாங்க? வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்க. என்னைக்குமே நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆகவே முடியாது. நடக்காத கல்யாணத்துக்கு என்னமா கூத்து பண்றா பாரு. எது நடக்காத கல்யாணம்? எல்லாம் நடக்கும். நீங்க முன்ன நின்னு ஆசீர்வாதம் பண்ணதான் போறீங்க. பகல் கனவு காணாத. என் கனவு நிஜமாகறத நீங்க பாக்கதானே போறீங்க அத்தை. அத்தை, நாம எதுக்கு இவ கூட எல்லாம் போய் சரிக்கு சமமா நின்னு பேசிட்டு இருக்கணும்? அவ என்னமோ பண்ணிட்டு போறா, விடுங்க. அப்படி சொன்னா எப்படிக்கா? நீங்களும் இதுல கலந்துக்கணும்ல. ஏங்க, என்னங்க இந்த கோலத்துல இருக்கீங்க? போங்க, போய் பேண்ட் சட்டை இல்ல வேட்டி எடுத்து கட்டிக்கோங்க. நான் எதுக்கு கட்டிக்கணும்? என்ன லூசா நீ? என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? எனக்கு ஊர்க்காரங்க முன்னாடி நீங்க நலங்கல வைக்கணும்ல. அதுக்கு இப்படி இருந்தா எப்படிங்க? போங்க 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 போங்கங்க. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அடிச்சு பல்ல உடைச்சிரும். ஏங்க இருங்க, இவ சொன்னா அது நடந்துருமா என்ன? இத பாரு, நீ என்ன பண்ணாலும் என் புருஷன் உனக்கு நலங்கு வைக்கவே மாட்டாரு. அப்படியா? பார்க்கலாம். உன் கண்ணு முன்னாடியே அவர் எனக்கு நலங்கு வைப்பாரு. நீ ஏன் வைக்க சொல்லுவ பாரு. வாங்கக்கா. அவ கிடக்குறா, விடு. நீ வா அமுதா, வா மாமா. நலுங்கா பண்ற நலுங்கு நீ எப்படி பண்றேன்னு நான் பாக்குறேன்டி. இது அரிப்பு செடி. இந்த சாரை நான் சந்தனத்துல கலக்க போறேன். இத நம்ம ஊர்க்காரங்க எடுத்து கையில கன்னத்துலன்னு தடவ போறாங்க. அரிப்புல ஐயோ குய்யோன்னு கத்த போற. போருடி. கல்யாண கலை வந்துருச்சே. போங்கக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு வெக்கப்படலாம் தெரியுமா? ஏன் இப்படி கேக்குறீங்க? நானும் பொண்ணு தானே. ஆமா ஆமா, அது சரி. செந்தில் உனக்கு எப்படி நலங்கு வைப்பான்னு இவ்ளோ உறுதியா சொல்ற? அது அப்படிதான். அவ எப்படி ஒரு வீடியோவை காட்டி செந்தில வாழை மரத்துக்கு தாலி கட்ட வச்சாலோ அதே மாதிரிதான். அப்படி என்ன வீடியோ காட்ட போற? முதல்ல காட்ட வேண்டியவங்களுக்கு காட்டிட்டு அவ ஷாக் ஆகுறத ரசிச்சுட்டு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம கூடவே இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா நமக்கு தெரியாம ஏதாவது பண்ணி நமக்கே சஸ்பென்ஸ் வைக்கிறாளே. இருக்கட்டும் இருக்கட்டும். அமுதாக்கா, இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர்க்காரங்களாம் வந்துருவாங்க. அவரை அடம் பிடிக்காம துணி மாத்திட்டு வந்து நலங்கு வைக்க சொல்லுங்க.
அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா உனக்கு? ஏய், அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. நிஜத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல நடத்தி காட்டிட்டா? அவர் மட்டும் இல்ல, நீ, அண்ணலட்சுமி, அதாவது எங்க அத்தைய, மொத்த பேரையும் எனக்கு நலங்கு வைக்க வச்சுட்டா? ஏய், என்ன மூளை குழம்பிருச்சா? இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க. அப்படியா? இருங்க. ஹலோ, கொஞ்சம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஆ, இப்ப பாரு. போதும் போதும். இப்போதைக்கு இது போதும். என்ன பாக்குற? யாருன்னு தெரிஞ்சுதா? நீ ரொம்ப பத்திரமா எதிரியோட கூடாரத்திலே மறைச்சு வச்சிருந்தியே ஆதாரம். அது எப்படி சேதாரமாயிருக்குன்னு பார்த்தல. நீ ரொம்ப புத்திசாலி. தேடுறவங்க வீட்லயே ஒளிச்சு வச்சிருக்க. ஆனா என்ன, எதிரியோட பலத்தை தப்பு கணக்கு போட்டுட்ட. அதான் பையன் மாட்டிக்கிட்டா. இப்ப நான் சொன்ன மாதிரி உன் புருஷன், நீ, உன் மாமியாரு எல்லாரும் எனக்கு நலங்கு வைக்கிறீங்க. இல்லனா அவனுக்கு அங்க நலங்கு வைக்க சொல்லிடுவோம். நீ ரொம்ப நல்லவ, அடுத்தவங்களுக்கு ரொம்ப இறக்கப்படுவ. அதனால நீ ஒத்துப்பன்னு நினைக்கிறேன். இல்ல, இத பார்த்ததுக்கு அப்புறமும் நான் கனவுதான் காண்றேன்னு சொன்னனா பையன் செத்துருவான். ம், சொல்லு. உன்னால அநியாயமா ஒரு உசுறு போகணுமா? சொல்லுமா, அவன் பாவம்ல. அதனால அவரை சீக்கிரமா ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வர சொல்லு. வட்டாக்கா, பாய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.